இட்லி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க, புளிச்ச மாவுங்க. ஒரு தோசை யார் மாதிரி இருந்தது, அதை சுட்டு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அதில் மாவு, இட்லி மாவுலேயே நம்ம இந்த பாத்திரமெல்லாம், நெய் காய்ச்சின பாத்திரமெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதை நம்ம வந்து சில்வர் மஞ்சள் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கழுவி காட்டுறோம். இதெல்லாம் லைட்டாக அழுத்திருந்த பாத்திரம். அந்த நெய் காய்ச்சினதெல்லாம் நம்ம சுடு தண்ணியில் கழுவிட்டேன். ஒரு தடவை கழுவிட்டு எல்லாம் விளக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த மிக்சி மேலே நம்ம ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். எந்தளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் பசை இல்லாத பாத்திரமெல்லாம் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். சீக்கிரம் கழுவிடலாங்க, ரொம்ப அதிக நேரம் கழுவ வேண்டியதில்லை. லிக்விடு போட்டு கழுவுனா ரொம்ப கழுவணும், சும்மா லைட்டாக கழுவினா போதும். வாஷிங் மிஷினில் போட்டு இந்த டிஷ் வாஷரில் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அப்பப்போ இன்னொரு பாத்திரமெல்லாம் வெறும் மஞ்சியில் குளித்து டிஷ் வாஷரில் வச்சுக்கலாம். அதிகமாக பாத்திரம் விழுந்தோம்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டிஷ் வாஷரில் வந்து பெரிய பாத்திரமெல்லாம் வைக்க முடியாது. மெயின் ஸ்டாண்டில் வந்து நம்ம சின்ன பாத்திரமெல்லாம் வச்சுக்கலாம். சாப்பிட தட்டு இதெல்லாம் கீழ் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். டிஷ் வாஷருக்கு மெயின் ஸ்டாண்டில் வந்து சின்ன பாத்திரம் வச்சோம்னா ஒன்றாகாது. இதே நம்ம கீழ் ஸ்டாண்டில் டிஷ் வாஷரில் வச்சோம்னா கீழே விழுந்துடும். பெரிய பெரிய கண்ணாக இருக்கும், அதனால் அதில் கீழே விழுந்தோன்னா அந்த சுத்தர இதில் போய் அடைச்சிக்கும். டிஷ் வாஷரில் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன பாத்திரமெல்லாம் கீழே வைக்கக்கூடாது. கரண்டி, இந்த ஸ்பூனு இதெல்லாம் நம்ம மேல் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பாத்திரம் எடுக்கிறதுனால இது மாவு கொஞ்சம் ஒரு தோசை மாவும் அப்புறம் கொஞ்சம் ஒரு விரண்டி கொஞ்சம் மிச்சம் முடிஞ்சோன்னா நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் கழுவிக்கலாம். இதெல்லாம் சும்மா தண்ணி குடிக்கிற இது, அதனால் லைட்டாக கழுவினா போதும். இது வந்து மாவு இருந்தது, இதில் கொஞ்சமாக இருந்ததுனால மாவு தீர்றதுனால நம்ம வந்து இவ்வளோ பாத்திரம் கழுவி எடுத்துருக்கோம். ஒரு கரண்டி மாவளவு கூட இருக்காது, இவ்வளோ பாத்திரம் பளிச்சுன்னு கழுவிடும். ரொம்ப நம்ம போட்டு தண்ணி கலவ வேண்டியது, பளிச்சுன்னு ஆகிடும் இந்த மாவுங்க. அதுக்கு வேண்டி புது மாவில் கழுவ வேண்டியதில்லை. எப்பவுமே நம்ம இட்லி மாவு ஆட்டி எல்லாம் மாவெல்லாம் தீர்ந்த முன்னாடி அந்த பாத்திரத்தையும் கூட நம்ம சும்மா வெறும் மஞ்சியில் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கலாம். தீ வச்ச பாத்திரம் இது வந்து நம்ம வெண்ணெய், தயிர், ஆடை, பாலாடையும் சேர்த்து 5 நாள் வச்சுருந்தோங்க. நம்ம இதில் அடித்தேன். இதில் வந்து பெரிய ஜாருங்க, இதில் ஒரு அரை ஜார் அளவு போடணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அடித்தாக்க வெண்ணெய் வரும். வெறும் வெண்ணெய் ஆடை மட்டும், தயிர் ஆடை, பால் ஆடை மட்டும் நம்ம சேர்த்து வச்சா சீக்கிரம் வெண்ணெய் வரும். தயிர் மட்டும் அடித்தோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் சீக்கிரம் வராது. அதனால் புது தயிரை வந்து நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம்னா அதுலேயும் கூட வெண்ணெய் வர்றதுக்கு லேட்டாகுங்க. அதனால் நம்ம சும்மா அடித்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஆடை வச்சுன்னா அந்த ஆடை எடுத்து நம்ம அடுத்த நாள் வெண்ணெய் எடுக்கிற இதில் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். மோரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுனாலும் கூட குடிச்சிக்கலாம். அதிலே வந்து
ஒரு நெல்லிக்காய் வந்து சின்ன ஜாரில் கட் பண்ணிங்க, 2 நெல்லிக்காய் கட் பண்ணிங்க நல்லா நைஸாக சின்ன ஜாரில் அரைச்சிட்டு மிக்சியில் நம்ம வந்து தண்ணி கலக்கிங்க, வடிச்சிட்டு 1 டம்ளர் மோர் கலக்கிங்க, கொஞ்சம் உப்பு போட்டுங்க, நெல்லிக்காய் மோர் குடிச்சிக்கலாம். அது ரொம்ப நமக்கு உடம்புக்கு நேரடியாக சத்து கிடைக்கும். வைட்டமின் சி இருக்குது பெரிய நெல்லிக்காயில். அந்த மாதிரி நம்ம மோர் குடிச்சிக்கலாம். இல்லை லைட்டாக உப்பு போட்டும் குடிச்சிக்கலாம். இல்லை வெள்ளை சாப்பாட்டுக்கும் அப்படியே ஊற்றி குடிச்சிக்கலாம். அவ்வளோ கழுவி எடுத்து வைக்கணும். இது வந்து நெய் காய்ச்சி நான் பார்க்குறேன். இதெல்லாம் சில்வர் நெய்யோட நம்ம செஞ்சோம். அவ்வளோதான் கழுவி எடுத்து வைக்கணும். இவ்வளோ பாத்திரம் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த இட்லி மாவுலேயே விளக்கி எடுத்து வச்சுக்கணும். கை வந்து நம்ம ஒன்றும் எண்ணெய் பாத்திரம் இருக்காது. இவ்வளோ பாத்திரம் நம்ம கழுவி எடுத்துருக்கோம். கழிச்சல் புது பாத்திரம் போல் நமக்கு இருக்குது.